இருங்க கோதுமை ரவையை பார்த்ததும் அப்படியே ஓடிடாதீங்க. நான் உப்புமாலாம் செஞ்சு காட்ட போகிறதில்ல. அதை வச்சு காரசாரமாக சூப்பரான ஒரு அடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணிலாம் வடித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரப்பாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கோதுமை ரவை 1 கப் எடுத்து அதையுமே நல்லா ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் சும்மா 2 திருப்பு தான் திருப்பணும். அதுக்கு மேலே திருப்பக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு வரும். இதையும் அந்த பருப்பையும் ஒன்றா சேர்த்து தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து, பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு அடமாவு பதத்துக்கு கலந்துருங்க. கலந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுருங்க. செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த ரவையெல்லாம் நல்லா பருப்பு கூட சேரட்டும். சேர்ந்ததுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றி அடை பதத்துக்கு அப்படியே சுட்டுக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி அப்படி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான கோதுமை ரவை